விவசாயம் ஒரு தொழில் இல்ல. ஊரை காப்பாத்துற போலீஸ் மாதிரி, நாட்டை காப்பாத்துற மிலிட்டரி மாதிரி, மனுஷரை காப்பாத்துற விவசாயமும் ஒரு சர்வீஸ் தான். வணக்கம். நான் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவி. எனது பெயர் லிஜி ஜோஸ்லட். இப்போ நம்ம அடைக்கலராஜ் அப்படின்ற ஒரு விவசாயினுடைய பருத்தி தோட்டத்தில் இருக்கோம். இப்போ இந்த பருத்தி செடியில் ஸ்கொயர் ஃபார்மேஷன் அப்படின்னா சதுர அமைப்பு அப்படின்னா பூ வைக்கிறதுக்கான ஸ்டேஜஸ், சதுர உருவாக்கத்துடைய பருவம், அந்த ஒரு பருவத்துலேயும் அது என்னென்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த ஸ்டேஜில் தான் அந்த சதுரம் உருவாக ஆரம்பிக்கும். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பின் ஹெட் ஸ்டேஜ். அதாவது ஒரு ஊசி நுனி மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோடனே இதில் உருவாகும். அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா மேட்ச் ஹெட். அதாவது ஒரு தீக்குச்சியோட தலை மாதிரி அடுத்த ஸ்டேஜில் இது உருவாகும். மூணாவது ஸ்டேஜ் என்னென்னா கேண்டில் ஷேப். ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி, மெழுகுவர்த்தியோட நுனி மாதிரி இது அடுத்த ஸ்டேஜில் நம்ம பார்க்கலாம். ஃபோர்த் ஸ்டேஜ் இந்த ஒயிட் ப்ளூம். அப்படின்னா இந்த பூ வெள்ளை கலர் பூ வர ஆரம்பிக்கும். அதுதான் ஒயிட் ப்ளூம் ஸ்டேஜ். இது ஃபுல்லாக ப்ளூமான ஃப்ளவர். இதுதான் ஃபைனல் ஸ்கொயர். இப்போ நமக்கு ஃபார்ம் ஆயிரும். இப்போ அந்த ஸ்கொயர் ஃபார்ம் ஆகி மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அது வாடி போய் அது ஃபால் ஆகி அதில் நம்மளுக்கு போல்ஸ் உருவாக ஆரம்பிக்கும். இதுதான் ஸ்கொயர் ஃபார்மேஷன் ஸ்டேஜ். அப்படின்னா சதுர உருவாக்க அமைப்பு இந்த மாதிரியான பருவங்களில் தான் உருவாகுது. அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு போல் ஃபார்ம் ஆகும். இந்த சதுர அமைப்பு முழுசாக முடிவடைந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்த எல்லாரும் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.